வீடு பார்க்குறதுல நாங்கள் எங்கெங்கெல்லாம் ஃபெயில் ஆனோமோ அந்த லெசனை வச்சு இப்போ நான் அவங்களுக்கு சொல்ல போகிறது க்ரைட்டீரியாஸ் டு லுக் ஃபார் இன் while searching for a house in Dubai. ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹசிமா ஜோன். நம்ம இன்னைக்கு மெயினாக பார்க்க போகிறது வந்து பிகாஸ் நான் வந்து நிறைய இடத்துல வந்து ஃபெயில் ஆயிருக்கேன். இப்போ வந்து 2 monthsல ஐ ரியலைஸ்ட் துபாயில் வந்து வீடு பார்த்த இடத்துல வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் ஃபெயில் ஆயிருக்கோம். நான் பண்ண தப்பு நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக நான் போட்டிருக்கேன். பிகாஸ் வந்து ஏன் வேஸ்ட்டாக நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணணும்? பிகாஸ் ஐ எம் ஸ்பெண்டிங் மணி. இப்போ நான் நிறைய வேஸ்ட் ஆஃப் மணி நான் கொடுத்துருக்கேன், ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏன் வேஸ்ட் பண்ணணுன்றது ஒரு அவேர்னஸ் க்ரைட்டீரியா அப்படி கூட சொல்லக்கூடாது. லைக் ஒரு ஜென்ரல் நாலேஜ், உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்களுக்கு நான் இன்புட் பண்ணுறேன். ஸோ அப்படிதான் க்ரைட்டீரியாஸ் டு லுக் ஃபார் இன் துபாய் ஹவுஸ் தான் நான் சொல்ல போகிறேன். மெயினாக என்னென்ன க்ரைட்டீரியானா வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது வந்து எதர் த ஹவுஸ் ஹேஸ் அன் குக்கிங்க்கு வந்து கேஸ் கனெக்ஷன் இருக்கா ஆர் அன் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் இருக்கான்னு. பிகாஸ் நம்ம மெயினாக வந்து இந்தியன் குக்கிங் என்ன ரெக்வயர்ஸ் கேஸ் கனெக்ஷன். பட் சில வீட்டில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் மட்டும்தான் இருக்கும் விச் இஸ் கனெக்டட் வித் யோர் இபி பில். அது வந்து நம்ம குக்கிங்க்கு வந்து எவ்வளோ இபி வரும் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. விச் இஸ் லைக் ஐ ஃபீல் லைக் கம்ஃபர்ட்டாக இருக்காது. நம்மளுக்கு சிலிண்டர்ஸ் தான் நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ இபி எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் ஆர் கேஸ் கனெக்ஷன்ஸான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்த க்ரைட்டீரியா என்னன்னா வந்து ஒரு சில்லர் ஃபீன்னு 150 to 200 dirhams வாங்குவாங்க சில வீட்டில் வாங்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? அது எதெல்லாம் வாங்காத வீடோ அதுக்கு தான் நீங்கள் செலக்ட் பண்ணி போகணும். பிகாஸ் 150 to 200 dirhams is equals to 4,000 to 5,000 Indian rupees. அப்படின்னா என்ன? சம்மரில் நீங்கள் இபி கனெக்ஷன் வரும்போது சம்மரில் நிறைய ஏசி போடுவோம். அதாவது இங்கே ஜென்ரலாக சொல்லணும்னா துபாயில் வந்து இபி கனெக்ஷன் கரண்ட் கனெக்ஷன் சென்ட்ரலைஸ்ட் ஏசி தான் இருக்குது. அந்த சென்ட்ரலைஸ்ட் ஏசி வந்து இப்போ நம்ம ரூமில் போட்டாலும் சரி, ஹாலில் போட்டாலும் சரி, பாத்ரூம் எல்லாத்துக்குமே வரப்போகுது. ஒரு இடத்துக்கு நம்மளுக்கு ஏசி போட முடியாது. ஹோல் ஹவுஸ் ஹேஸ் ஒன்லி ஒன் ஸ்விட்ச். ஸோ அதுக்கு சில்லர் ஃபீன்னு ஒன்று வாங்குவாங்க. அந்த சில்லர் ஃபீ வந்து சிலர் வாங்க மாட்டாங்க. அந்த சில்லர் ஃபீ வாங்காத வீட்டுக்கு போனால் இட் இஸ் வே மோர் பெட்டர் டு சேவ் யோர் 4,000 to 5,000 bucks இந்தியன் ருபீஸ். பிகாஸ் இப்போ வந்து சம்மரில் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஓகே 150 to 200 dirhams போகுது. ஆனால் வின்டரில் அவ்வளோ வரப்போகிறது இல்லை. ஆனால் அதுக்கு 150 to 200 dirhams நம்ம வேஸ்ட்டாக கட்ட முடியுமா? சொல்லுங்க பாருங்க, அப்படிப்பட்ட வீடு. அண்ட் நெக்ஸ்ட், எல்லாரும் கார் வச்சிருப்பீங்க. இங்கே வந்தோன்னே பிகாஸ் கார் மெட்ரோ இருக்கு, பஸ் இருக்கு. ஸோ கார் வந்து மெயின் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கும். பிகாஸ் இங்கே 2 wheelers நாட் அலவுட் இன் துபாய். அதுக்கு வந்து ஃப்ரீ பார்க்கிங் ஆர் பேட் பார்க்கிங். அண்ட் பிகாஸ் ஓப்பன் பார்க்கிங் கவர்ட் பார்க்கிங் இருக்கு, அது கேட்டுக்கோங்க. ஓப்பன் பார்க்கிங்கா கவர்ட் பார்க்கிங்கா? ஓப்பன் பார்க்கிங்கா உங்களுக்கு பிளேஸ் கிடைக்காது பார்க்கிங்க்கு விடுறதுக்கு மெயினாகவே. பிகாஸ் இட்ஸ் மோர் சேச்சுரேட்டட் க்ரௌடட் பிளேஸ் துபாய் இஸ். ஸோ அங்கே வந்து பார்க்கிங் உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. ஸோ அதை கேட்டுக்கோங்க. கவர்ட் கார் பார்க்கிங்கில் ஃப்ரீயா இல்லை பார்க்கிங் ஃபீ கட்டணுமான்னு கேட்டுக்கோங்க. பேட் பார்க்கிங்கான்னு கேட்டுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் ஃப்ரீ பார்க்கிங் தான். ஜஸ்ட் அன் அட்வான்ஸ் பேமெண்ட் ஆஃப் சம்திங் பே பண்ண சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வந்து சிலர் வந்து பேட் கார் பார்க்கிங் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு கேளுங்க. மோஸ்ட்லி வந்து ஃப்ரீ பார்க்கிங்கே போங்க. எதுக்கு வேஸ்ட்டாக நம்ம ரெண்ட்டும் கொடுத்துக்கிட்டு அந்த ஃபீஸிபிலிட்டி நம்ம ஏன் பே பண்ணணும்? இப்போ ரெண்ட் கம்மியாக இருக்குன்னா ஓகே, ரெண்டே கொடுத்துட்டு இதையும் கொடுக்க முடியுமா நம்மளால? யோசிங்க, திங்க். நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா, எப்பயுமே வந்து வீடு பார்க்கும் போது மார்னிங் வந்து பாருங்க வீட்டில் எவ்வளோ வெளிச்சம் இருக்குன்னு. நம்ம கிச்சனில் வெளிச்சம் வருதா, ஹாலில் வெளிச்சம் வருதா, ரூமில் வெளிச்சமாக இருக்குதா பாருங்க. பிகாஸ் நைட்டில் வந்து பார்ப்பீங்க நீங்கள் எல்லாருமே. நைட்டில் வந்து பாருங்க, தப்பு இல்லை. பிகாஸ் வந்து டிராஃபிக் எப்படி இருக்குது அந்த ஏரியாவுக்கு, உங்கள் ஆஃபீஸ்லேருந்து எவ்வளோ நேரத்தில் வர முடியும் எல்லாமே நீங்கள் பார்க்கணும். நைட்டில் பார்க்கணுன்னா நீங்கள் எதை வச்சு பார்ப்பீங்க? கரண்ட் கனெக்ஷன் இருக்காது வீட்டில். பிகாஸ் வந்து தேவா கனெக்ஷன் கட் பண்ணிடுவாங்க. நம்ம எப்போ இஜாரி டாக்குமெண்ட் சைன் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு கரண்ட் கனெக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வீடை பார்க்கணும்னா டார்ச் லைட்டை தான் பார்க்கணும் நைட் வந்தா. ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, எங்கெங்கே நம்ம லைட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா லைட்ஸ் தேவையா என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் நைட்டும் வந்து பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, பட் டே லைட்டில் பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா,
லொகேஷன். இப்போ இங்கதான் ரெண்ட் கம்மியா இருக்குன்னு ஒரு ஏரியாவுக்கு நீங்க வரீங்க. உங்க ஆஃபீஸ் அங்கிருந்து 20 கிலோமீட்டர்ஸ், ஸ்கூல் வந்து 20 கிலோமீட்டர்ஸ், நீங்க இங்க நடுவில் இருக்கீங்க வீடு. இப்போ உங்க ஹஸ்பண்ட் வந்து 20, நீங்க ஒர்க்கிங் விமன் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இங்கிட்டு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணா பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் என்ன ஆகுறது? பெட்ரோலுக்கே நீங்க வந்து ரெண்ட் காசு கொடுத்துடணும். பிகாஸ் பெட்ரோல் இஸ் ஹை ஹியர். ஸோ எய்தர் ஒன் ஸ்கூலுக்கு இல்லை ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எக்ஸ்பென்சஸும் இதுவும் காம்பன்சேட் ஆயிரும். ஸோ லொக்கேஷன் வந்து க்ரைட்டீரியாவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எப்பவுமே வந்து பால்கனி இருக்க வீடாக போங்க. பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னா வந்து நம்ம வந்து துணி காய போடணும் பால்கனியில், இல்லாக்கட்டி வந்து பெரிய விண்டோ இருக்கும். அந்த விண்டோவில் நம்ம ஹாலில் இல்லை ரூமில் அந்த விண்டோ வாசலில் தான் காய போடுற மாதிரி இருக்கும். ஸோ வீட்டுக்குள்ளேயே அந்த ஸ்மெல் இருக்கும். சில நேரத்துக்கு ஸ்மெல் மோஸ்ட்லி இருக்காது. பட் பால்கனி இருந்தால் குழந்தைங்க போய் விளையாடுறதுக்காக இருக்கட்டும், ஒரு ஃப்ரீ ஏர் வாங்குறதா இருக்கட்டும், ஏர் சர்க்குலேஷன் வரதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிகாஸ் பால்கனி இருந்தாலும் இல்லாக்கட்டி அதே ரெண்ட் தான் கட்ட போகிறோம். அதுக்கு நம்ம பால்கனி இருக்க வீட்டுக்கே போயிடலாமே. நான் சொல்றது கரெக்டுண்ணே? எஸ், அது ஒன்று. அப்புறம் நம்ம மோஸ்ட்லி எதில் வீடு ஃபைன் பண்ணுவோம்னா வந்து பையூட் ஆப், டாப் ஃபைண்டர்ஸ், அந்த மாதிரி ஆப்பில் தான் ஃபைன் பண்ணுவோம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஏரியாவில் பார்த்துட்டு ஃபைன் பண்ணி கால் பண்ணி கேட்டுட்டு அவர்கிட்ட கேட்டு நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அந்த வீடு அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஒரு பில்டிங்கை பார்த்துட்டு எனக்கு வேணும்னா அந்த பில்டிங்கில் தான் வேணும்டா நினச்சிங்கன்னா எப்படி தெரியுமா பார்க்கணும்? போகணும் ஸ்ட்ரெயிட்டாக, செக்யூரிட்டின்னு இருப்பாங்க ரிசப்ஷன் வெளியில் எல்லா இடத்துலையுமே, எல்லா அப்பார்ட்மெண்ட்லையும். அந்த செக்யூரிட்டி கிட்ட போய் இங்கே எங்கேயாச்சும் வீடு ரெண்ட் ஹவுஸ் அவைலபிளாக இருக்கான்னு கேளுங்க. அது மோஸ்ட்லி 99% அவைலபிள் இருக்கும். 1 இல்லை 2 வீடு. ஓகே, அந்த வீடை பார்த்து நீங்கள், பிகாஸ் செக்யூரிட்டி கிட்ட 1 or 2 கீஸ் இருக்கும். ஸோ அவங்களே ஓப்பன் பண்ணி காமிச்சிருவாங்க. ஸோ போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளாக் பண்ணிடுங்க. அந்த பிளாக்கிங்க்கு வரேன்னா லாஸ்ட் க்ரைட்டீரியா, இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா என்னன்னா, வீடு பார்க்குறீங்கல்ல, அந்த வீடை புரோக்கரேஜ் 10 பேர் லைன்ல இருக்கிறாங்க. நீங்க வந்து உடனே வந்து ப்ராப்பர்ட்டிக்கு சைன் போடணும். நீங்க இப்பவே பிளாக்கிங் ஃபீ கொடுங்க 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 கொடுங்கன்னு கேட்பாங்க யாராச்சும். நீங்க என்ன பண்ணுவீங்க? நோ, கொடுக்கக்கூடாது அவங்க கிட்ட. பிகாஸ் துபாய் இஸ் நோன் ஃபார் ஸ்கேமர்ஸ். ஸ்கேம் ஓவர் பாப்புலேட்டட்னால ஓவர் ஸ்கேம் இந்த ஊர்ல இருக்கு. நிறைய ஸ்கேம், எக்கச்சக்க ஸ்கேம். துபாய் இஸ் நோன் ஃபார் ஸ்கேம். ஸோ அந்த ஸ்கேம்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ பிடிச்சிருச்சு, கியூல இருக்காங்க, 10 பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா, இந்த ஏஜென்சிக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும், செக்யூரிட்டி சொல்லுவாங்க. அந்த ஏஜென்சி ஆஃபீஸ்ல போய் உடனே நீங்க பிளாக் பண்ணணும்னா அந்த ஏஜென்சி ஆஃபீஸ்ல போய் கொடுத்துட்டு நீங்க வந்து மணி அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்துட்டு டாக்குமெண்ட் சைன் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஜெரி டாக்குமெண்ட்ஸ்ல டாக்குமெண்ட் சைன் பண்ணிட்டு இவ்வளோ அட்வான்ஸ் பே பண்ண ரெசிப்ட் வாங்கி வச்சுக்கோங்க. விச் வில் சேவ் யூ ஃப்ரம் எவ்ரிதிங். ஓகே, அந்த டாக்குமெண்ட் ரெசிப்ட் சிக்னேச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ க்ரைட்டீரியாஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இல்லை நான் நிறைய ஃபெயில் ஆகிட்டேன், மைட் பி நெக்ஸ்ட் இயர் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், இருப்பேன், ஐ டோன்ட் நோ. பட் நான் க்ரைட்டீரியாவில் ஃபெயில் ஆனது, நீங்கள் யாரும் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை சேவ் பண்ணுறதுக்காக வீடியோ. ஸோ உங்களை சேவ் பண்ண எனக்கு என்ன பண்ணுவீங்க? Do like and subscribe this channel for more videos coming all about Dubai and my life, Asima zone with my kids, everything, all about everything. இது இல்லை அது இல்லை, எல்லாமே வரும். might be குக்கிங்கை தவிர, because I'm not a pro in cooking. ஸோ ஓகேவா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் பாஸ். ப்ளீஸ். தேங்க்யூ. பை பாய்.